அருண் நீங்க இப்படியெல்லாம் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்த அருண் வேற, இப்ப வேற. நீங்க என்ன இப்படி இருக்கீங்க? எ யாருமே இப்படியெல்லாம் இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்னா பின்னான்னு திட்டுறாங்க. இத பார்த்துட்டு அருண் கேட்குறாங்க, "என்னாச்சு சீதா? ஏன் உனக்கு என்னாச்சு? ஏன் நல்லா தானே இருந்த? காலையில கூட வேலைக்கு நல்லா தானே போன. என்னாச்சு? ஏன் என்னை இவ்வளோ திட்டுற? நான் ஏதாவது தப்பு பண்ணேனா? இல்லையே" அப்படின்னு சொல்றாங்க. "போதும் அருண், நீங்க நடிச்ச வரைக்கும் போதும். ஒழுங்கா உண்மைய சொல்லுங்க. எதுக்கு இப்படி எங்க மாமாவ வந்து நீங்க தண்டிக்கணும்னு நினைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "நான் உங்க மாமாவ தண்டிக்கிறேனா? என்ன சீதா இது? அவர் தான் ஆள் வச்சு அடிச்சு, இதா பாரு, இங்க பாரு, நெத்தியில கூட இன்னும் காயம் கூட மறையல. உனக்கே தெரியும். நீ கூட அதுக்கு கோவப்பட்டுட்டு போய் உங்க அக்காவெல்லாம் பேசி திட்டிட்டுலாம் கூட வந்தீல்ல. அப்புறம் என்ன திடீர்னு வந்துட்டு இப்படி என்கிட்ட பேசுற நீயி? என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஒரு வேளை உங்க அக்காட்ட சண்டை போட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த டிப்ரஷன்ல ஏதாவது என்னை திட்டுறியா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஏங்க என்னைய பார்த்தா கிறுக்கு மாரி உங்களுக்கு தெரியுதாங்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் உங்கள கல்யாணம் பண்ணது என்னமோ நான் உங்கள நெனச்சதே வேற. ஆனா நீங்க இருக்கிற குணமே வேற" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன சீதா பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரியல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப கரெக்ட்டா 2 பேரும் சத்தம் போடுறத கேட்டுட்டு அருணுடைய அம்மா வந்துடுறாங்க. "ஏன் சீதா? எதுக்காக என் பையன இப்படி திட்டிட்டு இருக்கிற? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அத்தை, இவர் பண்ற விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டா நீங்களும் தான் இதே மாரி தான் திட்டுவீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன பண்ணான்னு சொன்னா தானம்மா புரியும். நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிற, ஒண்ணுமே புரியலையே" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அருண் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. ஏதோ நம்மள பத்தி ஏதோ எங்கேயோ வந்து விசாரிச்சுட்டோ, இல்ல ஏதோ தெரிஞ்சுட்டு வந்திருப்பா போல இருக்கு. ஏதாவது அப்படியே பேசி நம்ம டென்ஷன் ஆகாத மாரியே சமாளிக்கணும். இல்லைன்னா வந்து கண்டிப்பா சீதாக்கு நம்ம மேல இன்னும் சந்தேகம் பெருசா வந்துரும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்ப "சொல்லு சீதா, என்னாச்சு? நான் ஏதாவது தப்புனா, அது உங்க மாமா விஷயத்துல ஏதாவது நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா என்னைய மன்னிச்சிரு" அப்படின்னு சொல்றாங்க. "போதுங்க, நடிச்ச வரைக்கும் போதுங்க. நீங்க நடிச்சது எல்லாமே தெரிய வந்துச்சு" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன சீதா மறுபடியும் திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருக்கிற? சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல, நீங்க எங்க மாமாவ வந்து பழி வாங்கணும்னு தானே இப்ப வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு வந்து என்கிட்ட நான் வந்து ஏதாவது உங்க பக்கமே சாஞ்சிருந்தேன்னா, நான் அப்ப நீங்க பண்ணதுக்கெல்லாம் நான் சப்போர்ட்டிவா இருப்பேன். அப்படிங்கிறதுக்காக தானே வந்து டெய்லி வந்து எங்க மாமா பேச்ச இழுத்துட்டே இருக்கீங்க. யாரோ வந்து ஒரு ரவுடி 3 பேர் வந்து உங்கள அடிச்சதுக்கு, அது எங்க மாமா தான் ஆள் செட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் நீங்க நடிச்சீங்க. நானும் அதுதான் உண்மைன்னு நெனச்சு எங்க அக்காட்ட போய் சண்டையெல்லாம் போட்டு, அது மட்டும் இல்லங்க, எங்க அக்கா வந்துட்டு அப்பவும் அத்தன தடவ திரும்ப திரும்ப சொன்னாங்க. உங்க மாமாலாம் அப்படிலாம் பண்ண மாட்டாரு. புடிக்கலைன்னா டைரக்ட்டா பேசிருவாரு. ஆள் வச்சுலாம் அடிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு. நான் தான் வந்து புத்தி கெட்டு போயி உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையின் பேர்ல அவ்வளோ தூரம் நான் திட்டிட்டு, எங்க வீட்ல எல்லாத்துக்கிட்டயும் நான் வந்து கோவிச்சுக்கிட்டு பேசாம நான் வந்தேன். வந்தது எனக்கு தேவ தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. "என்ன சீதா பேசுற? ஒண்ணுமே புரியலையே" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு அருணுடைய அம்மா, "ஏம்மா, உன் வீட்டுக்காரனுக்காக நீ போய் உங்க வீட்ல சண்டை போட்டு பேசிட்டு வந்திருக்க. இது நல்ல விஷயம் தானே. இதுல என்ன இருக்குது?" அப்படின்னு சொல்றாங்க. "அத்தை இருங்க அத்தை, அதுக்கு மேல என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். எனக்கு வேலையே விடல. என்னதான் இருந்தாலும் எங்க அக்கா சின்ன வயசுலேருந்து எங்கள தூக்கி வளர்த்தாங்க. திடீர்னு அக்கா இவ்வளோ தூரம் கோவப்பட மாட்டாங்க. மாமாவுக்கு அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்றாங்க." அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே தான் வந்துட்டு இருந்தேன். வர வழியில இவரோட வேலை செய்ற கான்ஸ்டபிள் ஒருத்தர பார்த்தேன். அவர் பார்த்தப்ப சொன்னாரு, "என்னம்மா நல்லா இருக்கியாம்மா? கல்யாண வாழ்க்கைலாம் எப்படி போகுது?" அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நல்லா இருக்கேங்க சார்ன்னு சொல்லி பேசிட்டு கிளம்பலான்னு சொல்லி கிளம்புறப்ப தான் அவரு சொன்னாரு, "ஏம்மா, நான் சொல்றேனேன்னு தப்பா நெனச்சுக்காத. நீ அருண கல்யாணம் பண்ணிக்கிற. உன்னைய அருண் நல்லபடியா பார்த்துக்கிறாரு. அதெல்லாம் வேற விஷயம். ஆனா அவரு வந்து முத்து விஷயத்துல கொஞ்சம் கராரா இருக்காரு. உங்க மாமாவ கொஞ்சம் பார்த்து இருந்துக்க சொல்லு" அப்படின்னு சொன்னாரு. இத கேட்டோனே வந்துட்டு, "என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே" அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்ப கேட்டப்ப தான் சொன்னாரு, "அருணுக்கும் முத்துவுக்கும் ஆரம்பத்துல ஆகல. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியாவது முத்த பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து இருக்காரு. ஸ்டேஷன்ல எப்ப பார்த்தாலும் முத்து பேச்சே தான் பேசிட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்ட மாட்டாரா? உள்ள தூக்கி உட்கார வைக்க மாட்டோமா? அந்த லைசென்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ண மாட்டோமா? அவர் காரே ஓட்ட முடியாம உட்காந்துருக்கணும். ஊர்ல சம்பாதிக்க முடியாம எல்லாத்தையும் பார்த்து கஷ்டப்படணும். அது மட்டும் இல்லாம உங்க வீட்ல இருந்து அவர சுத்தமா வந்து பிரிச்சு வைக்கணும்." அப்படிங்கிற மாரி தான் அடிக்கடி அவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டே இருப்பாரு. இத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கும் பொண்ணு இருக்குமா? அது மட்டும் இல்லாம மீனா ரொம்ப நல்ல பொண்ணு. ஏற்கனவே உங்க அக்காவ பத்தி எனக்கு தெரியும். அன்னைக்கு கூட கார் ஆக்சிடென்ட் பண்ணப்போ நான் தான் அந்த கார ஓட்டிட்டு போனேன். அப்பவும் முத்து தம்பி சொன்னாரு, அதில பிரேக் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனா அருண் இருந்த கோவத்தில அதெல்லாம் பார்க்காம என்னைய ஓட்டி வர சொல்லி என் கை உடைஞ்சது தான் மிச்சம். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்க அக்கா தான் பேசி சாமர்த்தியமா பண்ணி, அதுக்கப்புறம் உங்க மாமாவ வெளில கொண்டு வந்தாரு. உங்க அக்கா எல்லாத்துக்கும் நல்லது நினைக்கிறவரு. நினைக்கிற அந்த பொண்ணுக்கு போய் இப்படிலாம் வந்து ஏதாவது கெடுதல் ஆயிடுச்சுன்னா என்னம்மா பண்றது? பாவம் முத்து தம்பியும் ரொம்ப எதார்த்தமான டைப் தான். கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட தான் வந்து விசாரிச்சாப்ல. நான் அப்பவே நான் சொல்லியிருந்தேன். கொஞ்சம் முன்கோபம் இருக்கும். அது மட்டும் இல்லாம அருண் வந்து யாராவது பிடிக்கலன்னா டிபார்ட்மெண்ட்லயே போட்டு குடுத்துருவாருன்னு சொல்லிட்டு. அதே தான் இப்பவும் தொடர்ந்துட்டு இருக்குது. அதனால உங்க அக்காகிட்ட சொல்லி, உங்க முத்துவ கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்க சொல்லுப்பா. அவர் நம்பர் நான் வச்சிருந்தேன். ஃபோன மாத்திட்டேனா, என்கிட்ட நம்பர் இல்ல. இல்லைன்னா நான் முத்துக்கே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்டோனே அப்படியே சீதாக்கு அப்படியே தல சுத்தி போயிருது. தேவையில்லாம அக்காகிட்ட நம்ம சண்டை போட்டுட்டோமோ! நாம சந்தேகப்பட்டது சரியா தான் போச்சு. அருண் மேல வந்துட்டு எப்படி இருந்தாலும் வந்து அருண் இப்படிலாம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு மாமா கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னாரு. அப்படியே இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் சீதா புத்திசாலி பொண்ணு, மாத்திருவா அப்படின்னு சொல்லி தானே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து மறந்துட்டோம்ல. கூடவே அருணோடவே இருக்கங்காட்டி அருண் பண்றதெல்லாம் கரெக்ட்டுன்னு நம்மளுக்கு தோணிருச்சுல்ல. அதே போல அவரும் நம்மகிட்ட நடிச்சுட்டாருல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு தான் ரோட்ல வந்துட்டுருந்தேன். அப்பதான் வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அருண், நீங்க பண்ணது சுத்தமா சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க.
இத கேட்டோனே அருண் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஏற்கனவே அவர்னால தான் நம்ம வந்து தேவையில்லாம மீனா ஏதேதோ பேசி அவர் மனச மாத்தி உண்மைய வெளில வர வச்சு கடைசியில வந்துட்டு அன்னைக்கும் நம்மளுக்கு பிரச்சனையாச்சு. இன்னைக்கு இதே வேலைய தான் இவரு பார்த்துருக்காரு. இவர் ரிட்டயர் ஆகுற போற நேரத்தில வயசான காலத்தில எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டுருக்காரு? சரி அன்னைக்கும் சரி வயசானவர் நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம்னு நெனச்சு பார்த்துருந்தோம். மறுபடியும் இப்ப பாரு எப்படி பிரச்சனை பண்ணி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே நிக்கிறாரு. "என்ன அருண் எல்லா விஷயம் வெளில தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல நீ இவ்வளோ தூரம் நீ வந்து ஒரு ஒரு ஏமாளியா இருப்பன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன்." அப்படின்னு சொல்லி "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ யார் என்ன சொன்னாலும் நம்புறீல. அன்னைக்கு நான் சொன்னேன்னு சொல்லி நீ நம்புனேன்னு சொல்லி சொன்னேன். இப்ப இவரு சொல்றாருன்னு சொல்லி நம்புறேன்னு சொல்ற. நாளைக்கு உங்க அக்கா ஏதாவது சொன்னா நம்புவ, உங்க மாமா சொன்னா நம்புவ. மொத்தத்துல நீ என் மேல நம்பிக்கை வைக்கல அப்படித்தானே? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க பாருங்க அப்படியே பேச்ச மாத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்துட்டு அருண் சொல்றாரு, இங்க பாரு அவர் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு அவருக்கு ஆகாது. இப்படிதான் வந்துட்டு ஏதாவது 1, 2 சொல்லி ஏன்ல வந்து என் பேர கெடுத்துட்டு இருப்பாரு. இப்ப உங்கட்டயே பேசுற அளவுக்கு ஆயிட்டாரா? அவர நான் சும்மா விட போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. போதும் அருண் நடிக்காதீங்க நீங்க. அவரு வந்து வயசானவரு. அவரு என்கிட்ட வந்து இப்படியெல்லாம் சொல்லி நடிக்கணும்ல அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அந்த கார் பிரேக் பிடிக்காத விஷயத்துல நீங்க பழி வாங்குனீங்க தானே! அது எனக்கு முன்னாடியே தெரியுமே! அப்புறம் என்ன? அப்ப அத பொய்ன்னு சொல்லி சொல்ல போறீங்களா நீங்க? அப்டின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல அப்டின்னு சொல்றாங்க. அப்ப அருண் பேசிட்டு இருக்கிறப்போ அருணோடைய அம்மா சொல்றாங்க, சரிம்மா அவன் வந்துட்டு மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கிற மாரியே இருக்கட்டும். கல்யாணத்தன்னைக்கு எப்படி தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டு எப்படி கலாட்டா பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் செல்வம் தானே வந்து எப்படியோ வந்து கூட்டிட்டு வந்தாரு அப்டின்னு சொல்றாங்க. இருங்க அத்த, இருங்க அத்த. நீங்க சொன்னதுலேருந்தே நான் வரேன். செல்வம் அண்ணன் எவ்வளோ தூரம் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நின்னு எப்படி தலைமை தாங்கி முன்னாடி நின்னு நடத்தி வச்சாரு. அந்த நன்றி கடன் கொஞ்சம் கூட இல்லாம, அவர் வந்துட்டு ஏதோ வந்து "என்னப்பா அருண் நல்லா இருக்கே என்ன ஏதுன்னு" எதார்த்தமா பேச போயிருக்காரு. இவரு டியூட்டில ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கட்டும். நான் வேண்டான்னுலாம் சொல்லலைங்க அத்த. அவர் பின்னாடி வந்துட்டு ஹெல்மெட் போடாம வந்தாரு. அதுவும் தப்பு தான் இல்லைன்னுலாம் சொல்லல. அதுக்கு ஃபைன் போட்டு அனுப்பிச்சிருக்கலாம். முத்துவ கூட்டிட்டு வந்தா தான் வந்து விடுவேன் அப்படின்னுலாம் எதுக்கு இவரு தேவையில்லாம பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, அந்த செல்வம் அண்ணனுக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்களுடைய மச்சானையும் சேர்த்து கை நீட்டி அடிச்சிருக்காரு. அடிக்கிறதெல்லாம் தப்பு தானே! ஃபைன் போட்டுட்டு அதோட விட்டுருக்கணும்ல. இவரு எதுக்கு இப்படிலாம் பண்றாரு? அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு அருண் ரொம்ப கோவப்பட்டு, "அப்போ என் வேலைக்கு வந்து லஞ்சம் குடுத்தா சரியா உனக்கு? அப்படியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க பாருங்க, அவர் ஏதோ எதார்த்தமா எல்லாத்துக்கும் குடுக்குற மாரி குடுத்துருக்காங்க. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லப்பான்னு சொல்லியிருந்திருக்கலாம். அதுக்கு நீங்க கை நீட்டுவீங்களா? நான் யோசிச்சேன். இருந்தாலும் உங்க மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டேனா, அதனால வந்துட்டு நீங்க இப்படிலாம் பண்ண மாட்டீங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ மொத்தத்தில உனக்கு வந்து உங்க மாமாவும், உங்க அக்காவும் நல்லவங்க, நான் கெட்டவங்க. அப்படித்தானே இப்ப மனசுக்குள்ள உனக்கு தோணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. தோன்றது இல்லங்க. அதாங்க உண்மை. இனிமேல் நான் உங்களோட எப்படி இருப்பேன், எப்படி வாழ்வேன்னே தெரியல. நீங்க உண்மையாலுமே பேசுறீங்களா? இல்ல நடிக்கிறீங்களான்னு எனக்கு எப்படி தெரியும்? இனிமேல் நான் இந்த வீட்ல இருக்க போறதில்ல. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு அருணோட அம்மா, "என்ன சீதா பேசிட்டு இருக்கிற நீயி? போயும் போயும் வந்துட்டு முத்துவுக்காக வந்துட்டு நீ வந்து அருண விட்டுட்டு போவியா நீயி?" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு சொல்றாங்க, "அதே எங்க மாமாவுக்காக தானே இவரு இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கிறாரு. இங்க பாருங்க, என்னைக்கு இவரு பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லி உணர்ந்துட்டு வராரோ, அன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு என்னைய விடுங்க. நான் ரொம்ப வந்து கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். அது மட்டும் இல்லாம எங்க அக்காவுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா எங்க அக்காவும் திட்டுவா. எதுக்கு எங்களுக்காக வந்து நீ எல்லாம் சண்டை போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு. எங்க மாமாவும் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஏதாவது பிரச்சனைன்னா என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி. ஆனா நான் எதுவுமே சொன்னது கூட கிடையாது. ஏன்னா நீங்க நல்லா தான் பார்த்துக்கிட்டீங்க. எனக்கு பிரச்சனை இல்லாம தான் இருந்தது. ஆனா இப்ப திடீர்னு வந்துட்டு இப்ப அருண பத்தி எனக்கு ஒண்ணொன்னா தெரிய வரப்ப தான், எதுக்குடா இங்க இருக்கோம்? எதுக்குடா வந்து வாழ்ந்தோம்? மாமா சொன்ன மாரி கம்முனு நம்ம இவர கல்யாணம் பண்ணாமயே வீட்லயே இருந்திருக்கலாமே! அப்படின்னு சொல்லி தான் இப்ப தோணிட்டு இருக்குது. கல்யாணம் வந்து இவரோட ஆகலைன்னு சொல்லி ஒரே கவலையோட முடிஞ்சிருக்கும். ஆனா இவரு இப்ப பழி வாங்குறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. நாளைக்கு இவரு மனசுக்குள்ள வச்சுட்டு என்ன வேணா பண்ணுவாருல்ல. நாளைக்கு என்னையவே பிடிக்கலனா கூட இப்படி தானே பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே அருண் ரொம்ப கோவப்பட்டு, "நீயும் முத்துவும் ஒண்ணா? எதுக்கு இப்படி பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசுறாங்க. "ஓ! அப்போ வந்து உங்களுக்கெல்லாம் வந்து ஒண்ணு பேசினா கோவம் வருது. அப்ப எனக்கு கோவம் வராதா? எங்க மாமா எங்கள எப்படி பார்த்துக்கிட்டாங்க? எங்க அக்கா என்னைய எவ்வளோ பார்த்துக்கிட்டாங்க? இப்ப நீங்க வந்துட்டு அவங்கலாம் வந்து மோசம். அவங்களோட வந்து பழகக்கூடாதுங்கிற மாரி நீங்க பேசுறீங்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "சீதா நான் அப்படி சொல்லவே இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. "அப்ப நீங்க என்ன வேல பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்க பண்ணதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலைங்க. விடுங்க நான் எங்க வீட்டுக்கு நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இத பார்த்துட்டு அருணுடைய அம்மாவும் அருணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு, "விடுடா போகட்டும். அவளுக்கே புரியும். நீ தப்பா இல்ல அவிங்க மாமா தப்பான்னு சொல்லிட்டு, குடிகார மாப்பிள்ளைய வந்துட்டு அவிங்க வீட்டுக்கு மாப்பிள்ளைய கொண்டு வந்துட்டு, குடும்பமே எப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க பாரு." அப்படின்னு சொல்றாங்க. "போதுங்க அத்த. அவர் தான் ஏதாவது புரியாம பண்றாருன்னா, நீங்களும் இப்படி பேசுறீங்க. நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பேக் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. சீதா வர்றத பார்த்துட்டுனா வந்துட்டு சீதா அவங்க அம்மா, "என்னடி நீ மட்டும் வந்திருக்க? மாப்பிள்ளை வெளிய?" அப்படின்னு சொல்றாங்க. "பொல்லாத மாப்பிள்ளை நானே என் தலையில மண்ண வாரி போட்டுக்கிட்டேமா? அருண பத்தி இப்ப தான் எனக்கு எல்லாமே தெரியுது. அக்காகிட்ட தேவையில்லாம நான் வாய் விட்டு பேசிட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்ட்டா சத்யா வராங்க. "நான் தான் அத்தன தடவ சொன்னேன்ல, காலையில நீ கோவமா இருக்க. கொஞ்சம் அமைதியா இரு சீதா, சீதான்னு. நீ கேட்கவே இல்லைல்ல. மாமா பத்தி உனக்கு தான் தெரியும்ல. நம்ம மாமா பத்தி உனக்கு தெரியாதா? இப்ப நேத்து வந்து அந்த அருண் உனக்கு நல்லவரா போயிட்டாரு. மாமா கெட்டவங்களா போயிட்டாரு இல்லையா?" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. சொல்லப்போனா நம்ம அம்மா என்ன சொன்னாங்க? மாப்பிள்ளை வந்து சம்மதம் சொன்னா மட்டும் தான் இந்த கல்யாணம்னு சொல்லியிருந்தாரு. அப்ப கூட அவர் வந்துட்டு நம்மனால எதுக்கு சீதாவுடைய வாழ்க்கை கெடாட்டி, சீதாவுக்கு பிடிச்சிருக்கு, அருணுக்கும் பிடிச்சிருக்கு. நம்ம ஏன் குறுக்க இருக்காட்டின்னு சொல்லிட்டு வந்து அவரே வந்து எப்படி துப்பி பேசிட்டு போனாரு. நம்மளே ஆச்சரியப்பட்டு போனோம். அவர போய் நீ தப்பா நெனச்சிட்டியே அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு எல்லாம் இப்ப தான் புரியுது சத்யா. என்ன பண்ண சொல்ற நீ? அப்படின்னு சொல்றாங்க.
சொல்கிறாங்க. சரி விடு, அதுக்காக எதுக்கு நீ இந்த மாப்பிள்ளைகிட்ட நீ வந்து சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வந்த, அதெல்லாம் தப்பு, நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நான்லாம் அங்கே போக மாட்டேம்மா, மாமாவை மதிக்காதவர்கிட்ட நான் எதுக்கு அங்கே போய் வாழணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சீதா நீ மறுபடியும் தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சத்தியை திட்டுறாங்க.